வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ் சார்பில் ஒரு முக்கியமான ஒரு மெமரண்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தீர்வுக்கான தேதி வந்து இதில் மெமரண்டமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே தான் அபிஷியல் டேட்டா வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ எந்த டேட்ல தீர்வு நடத்தப்படும் பார்த்தீங்கன்னா ஜூன் 28, 29 நடத்தப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட், அதாவது தேர்தல் 4th வீக்ல தேர்வு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் லாஸ்ட் வீக் தான் தேர்வும் கரெக்டாக டென்டேட்டிவ் டேட்டாவே இங்கே கொடுத்தாங்க. ஓகே, போனதுல எக்ஸ்பெக்டட் வீக் தான் கொடுத்தாங்க, இப்போ எக்ஸ்பெக்ட் டேட்டே கரெக்டாக கொடுத்தாங்க. இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அது ஜூன் 28, டிபார்ட்மெண்ட் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 நடைபெறும் அப்படின்ற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் சூட்டபிள் ஸ்கூல்ஸ் அது காலேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அதை கரெக்டாக எடுத்து ஒரு லிஸ்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு மெமரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஜூன் 28 காலை 10 மணிலிருந்து 12 வரைக்கும் நடைபெறும். அதே மாதிரி அவங்களுக்கான தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே தேதியில் 3 மணிலிருந்து 4:40 வரைக்கும் எழுதுவோம். இந்த தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேரும் சேர்த்து அந்த டைம் நடைபெறும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29 காலை 10 மணிலேருந்து 1 மணி நேரம் நடைபெறும் சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே டேட்டு தான் அஃபீஷியலாகவும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும் வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ இதுக்குள்ள உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீ கரெக்டாக கொண்டு போயிருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா சொன்ன லிஸ்ட்டே வராமல் இருக்கு சார், போன தேர்வுக்கான ஃபைல் லிஸ்ட்னு வரல, இப்போ கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் இது டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி போயிட்டே இருந்துச்சு. பட் அதை பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த இந்த இயற்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஏன்னா அது போனது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்க போது. இந்த ப்ராசஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டே தான் முக்கியம். அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது கொண்டு போகணும் அப்படின்னு எந்த ரூல்ஸ் தான் கிடையாது. ஸோ அது போகும், இதுவும் போயிட்டு தான் இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அதனால அவங்க டேட் வந்து டென்டே ஒரு மெமரண்டமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதே டேட் தான் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ ஜூன் 28 அதுக்குள்ளேயும் உங்க ப்ரிப்பரேஷன் முடிக்கிற மாதிரி நல்லா படிங்க. ஸோ படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரிவிஷன் பண்ணுங்க. இந்த மூணுமே கன்ஃபியூஸா பண்ணுங்க, எங்கேயுமே கேப் விடாதீங்க. கிட்டத்தட்ட பார்த்து இன்னொரு 1.5 மாசம் கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ள உங்களை ப்ரிப்பரேஷன் எப்படி கொண்டு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணுங்க. ஸோ இனிமேல் படிக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அதிக நேரத்தை ஒதுக்கி ஸோ படிக்கிறதுக்காக தான் சரி, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் சரி, கண்டிப்பாக கொண்டு போங்க. ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட். ஏன்னா ரிவிஷன் பண்ணாதான் நம்ம ஒரு கொஸ்டினுக்கு தெளிவான ஆன்சரை வேகமாகவும் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க நல்லா உதர்ச்சுமா படிச்சு போனீங்கன்னா இந்த கொஸ்டின் இதுவா அதுவான்னு டவுட் வர ஆரம்பிக்கும். அதனால ஸோ படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷனும் பண்ணிட்டு போங்க. நீங்க ஒரு ரிவிஷன் பண்றீங்கன்னா டைம் இருக்கா, அப்ப இன்னொரு மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேவா, நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அப்ப ரிவிஷனுங்கிறத மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம எவ்வளவு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கோமோ அதுதான் நம்ம மைண்ட்ல அப்படி இருக்கும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், மிஸ்டேக் இல்லை. ஓகேங்களா, அதே மாதிரி சைக்காலஜி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்றதை வச்சு அவங்க டைம் வந்து சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ போலீஸ் தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தமாவே இருக்கும். ஓகேவா, மெயின்ஸ் தமிழ் எல்லாமே சேர்த்து மொத்தமா இருக்கும்போது அந்த டயத்தை என்ன பண்ணுவாங்க, அங்கிட்டு டயத்தை கம்மி பண்ணிட்டு இங்க டயத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் இங்க அப்படி நமக்கு தனியா மெயின்ஸ் மட்டும் தனியா தான் இருக்கு. அப்ப அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அப்ப 2.5 மணி நேரத்துல ஒரு 140 கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து பார்த்தா மேக்ஸ் அந்த சைக்காலஜி பக்கம் கொஞ்சம் கொஸ்டின் சில கொஸ்டின் கஷ்டமா தான் ஆன்சர் பண்ண கொஞ்சம் சிரமப்படும். ஸோ அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மட்டும் தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட்டும் போட்டு பாருங்க, ஸோ அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுங்க, படிங்க. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அனைத்துமே முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்க அதே உதவி பாருங்க. ஏன்னா அதே மாதிரி போயிட்டு நம்ம தேர்வும் கண்டிப்பாக கேட்பாங்க. மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.